ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரோமோ வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்துட்டு ரொம்ப கேவலமாக ஒரு லெட்டரை வந்து எழுதியிருப்பாங்க. அதுலேயும் நம்ம பார்த்துருப்போம், வியானாவை காமிச்சிருப்பாங்க. பட் வியானா இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்றது டவுட்டு. ஒருவேளை எஃப்ஜே இவங்க வந்து பண்ணாங்களோ, அதனால தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரோமோ பக்கமும் தோணுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு இதுக்கு மேலே முடியாது, நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப கதறி எழுதியிருப்பாங்க. அந்த சோஃபாவில் படுத்திருப்பாங்க. வினோத்களை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து யார் பண்ணியிருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை சபரி பண்ணாரா இல்லை விக்ரம் பண்ணாரா அப்படின்ற மாதிரி. விக்ரமெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார்னு நினச்சா, இதை பண்ணது திவ்யாவும் விக்ரம் தான், எழுதுனது திவ்யா தான். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்களேன். ஏன்னா அதில் இருக்கிற வார்த்தைகள் முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக நான் நினச்சேன். ஏன்னா காலையில் வந்துட்டு தேவையில்லாமல் விஜய் பார்வதி ரொம்ப உரண்டு இழுத்துட்டே இருந்தாங்க, ரொம்ப மட்டமாக பேசுகிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன தான் வந்து கவனிக்கணும், நேற்று தான் சொன்னீங்களா நீங்கள் வந்து நான் உங்களை கவனிச்சிட்டே இருப்பேன். தனியாக அவங்க வந்துட்டு அந்த சாப்பாடை கிண்டிக்கிட்டு, அந்த கிச்சடி கிண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. ஏன்னா எஃப்ஜேக்கு கையில் அடிப்பட்ட காரணத்தினால. அதுக்கு காரணம் அவங்களே கிடையாது. ஆனால் இந்த லெட்டரை வந்து அவங்க தான் காரணன்ற மாதிரி ஜோடித்து அமித்தையும் இவங்களையும் சேர்த்து வச்சு ஒரு விஷயத்தை பண்ணி எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு இது விஷயம் பாருங்கள். இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. இது வன்மத்தை கக்கிற விஷயங்கள். இது கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி வச்சு செய்வார், கிளின்னு கிளிக்க போகிறான்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து அலோவ் பண்ண மாட்டார், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறனால தான் நான் யோசிக்கிறேன். இதே இது வேறு யாருக்குன்னா கண்டிப்பாக வச்சு செஞ்சுருப்பார். ஏன்னா விஜய் பார்வதினா எல்லாருக்கும் இழிச்ச வேங்க மாதிரி தானே இருக்குது. இப்போது அந்த லெட்டரை வந்து ஃபுல்லாக நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு தெரியுது, தர்மலிங்கம் சார் கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக அசிஸ்டண்ட் என்ற குட்டிவாடனை குட்டிவாளன் கையை காயப்படுத்திவிட்டு தர்மலிங்க சாரை அவர்வசம் அடுப்பாங்கரைக்கு உள்ளே எடுத்துக்கொண்டு பாவப்பட்ட குட்டிவாடனை வெளியே தள்ளிவிட்டு அவர் மனதை காயப்படுத்தி விட்டார் வார்டன் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு பொம்மையை போட்டு வார்டன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க எழுதுகிறாங்க, பக்கத்துலேருந்து விக்ரம் இருக்கார். நைட்டு வரைக்கும் இந்த இஷ்யூ போகுது, அவங்க கதறி அழுகுறாங்க. ஆனால் அது வரைக்கும் தெரியல போல இருக்குது. எவ்வளோ கொடுமையாக இருக்கும்ல. ஒருத்தங்க வந்துட்டு ஏற்கனவே வந்து ரொம்ப மன உளைச்சல் தான் இருக்காங்க, அதுதான் உண்மை. அவங்க வந்து இப்போ வந்து அதாவது அவங்களுக்கு ஆசை, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திவ்யாலாம் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் எல்லாமே வந்து விஜய் பார்வதி மேலே தான் இருக்குது. அவங்கள எப்படியாவது காயப்படுத்தி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணும். இப்போது அரோராவை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒரு டோபமைன் இருக்குது, அவங்க அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதை விட கொடுமையான ஒரு விஷயந்தான் இப்போ திவ்யா பண்ணுறது. ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் விஜய் பார்வதிக்கும் செம்மையாக சண்டை முட்டியிருக்கும். அவர் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணியிருப்பார். அந்த நேரத்தில் திவ்யாவை நீங்கள் யாரெல்லாம் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நான் நோட் பண்ணேன், ஒரு துணி எடுத்துகிட்டு இங்கே பாருங்க வார்டன் மேடம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. வேணுட்டுமே கிண்டல் பண்ணுறாங்க, அவங்களே டென்ஷனில் இருக்கும்போது. எல்லாருமே பார்க்குறாங்க, ஏன் இந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு புத்தி. இதில் இவங்களுக்கு வந்து கனவு வேறு வந்துட்டு டைட்டில் வின்னர் அடிக்கணுமா, இவங்களுக்கு இன்னும் கூட கிடைக்காது. இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நைட்டு வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, அமித்தை ட்ரிகர் பண்ணுறாங்க. அதுவும் இன்றைக்கி வந்து விஜய் பார்வதி சண்டை போடும்போதே நினச்சேன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். எஃப்ஜே வந்துட்டு வெளியே போயிட்டார், ஏன்னா அவருக்கு கையில் அடிப்பட்ட காரணத்தினால. அதை அப்பயே வந்து கொச்சப்படுத்தி ஏதோ ஒரு காதல் சாங் பாடினாங்க. அப்பயே நான் நினச்சேன், இன்னும் இவ்வளோ மட்டமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு நட்புன்றது அது தெரியுது எல்லாருக்குமே. அதுவும் வந்து அமித்தை வந்து இவங்க கூட வந்து இணைச்சி பேசலாமா, கொஞ்சமாவது மூளை வேண்டாமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் மெச்சூரிட்டின்றாங்க. முதல்ல அதாவது இவங்க வரும்போது யாருக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் தெரியல, டிக்னிட்டி இல்லை, அது இல்லை இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாத ஆளாக தான் இருக்காங்க திவ்யா. பயங்கரமான ட்விஸ்ட். கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செய்வார்ன்ற மாற்றுக்கருத்தே கிடையாது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் திவ்யா இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக பிகேவ் பண்ணுறாங்க? இதில் பக்கத்தில் ஒரு விக்ரம் இருக்கார், விக்ரம் கொஞ்சம் மாறிட்டான்னு நினச்சோம், ரொம்ப ஒஸ்ட்டு. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.